ராமுன்னு ஒருத்தர் அவருடைய தோட்டத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போகிற வழியில் ஏதோ ஒரு பொண்ணு ரொம்ப அழுகிற சத்தம் கேட்டது. அவரும் என்னென்னே கண்டுக்காமல் போனார். அந்த சத்தம் ரொம்பவே அதிகமாக கேட்டது. அதனால் ராமு என்ன சொன்னாருன்னா, அடடா, என்ன ஏதோ ஒரு பொண்ணு அழுகிற சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது, என்னன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்ப வயல்வெளிக்கு ஓடி போனார். அங்கே ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. உடனே ராமு கிட்ட போய் கேட்டாரு, உனக்கு என்னம்மா வேணும், ஏன் அழுகுற? எனக்கு ரொம்ப பசியா இருக்கு ஐயா. ஐயோ அப்படியாம்மா, நீ என் வீட்டுக்கு வாம்மா, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு ராமு அந்த பொண்ணை கூட்டிட்டு ஓடி போனார் அவருடைய வீட்டுக்கு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. ராமு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட வச்சாங்க. திடீர்னு ரூமே புகை மூட்டமாக ஆச்சு. அந்த பொண்ணை காணோம். திடீர்னு ஒரு அம்மன் வந்து, என்னுடைய நல்ல மனசுக்காக நான் உனக்கு ஒன்று தரப்போகிறேன், என்ன வேணும்னு கேளுன்னாங்க. எனக்கு ஒன்றுமே வேண்டாமான்னு சொன்னாங்க. இந்த நல்ல மனசுக்காக நான் உனக்கு ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு மீன் தந்தாங்க. இந்த மீனை நீ வளர்த்தீங்கன்னா உனக்கு தினமும் ஒரு தங்க நாணயம் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தினமும் ஒரு தங்க நாணயம் கிடைச்சிது. ராமுக்கு மிகவும் சந்தோஷம். இதான் ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட நாளைக்கு மீட் பண்ணுறேன்.